அத்தியாயம் 53 முழுமையான போர். மரச்சுவர் வெடித்து கட்டிடத்திற்கு வெளியே ஒரு உயரமான மனித உடல் தரையில் விழுந்தது. அவர் எழுந்து நின்றபோது அவரது உடைகள் முற்றிலுமாக கலைந்தன. 10 மீட்டர் உயரமுள்ள ஒரு பெரிய லைகான் தரையில் விழுந்தது. 12 மீட்டர் உயரமுள்ள மனித தோற்றமுடைய ஒரு பெரிய அசுரன் கையில் ஒரு பெரிய போர்க்கோடரி மற்றும் ஒரு கேடயத்துடன் இந்த அசுரனுக்கு அருகில் இறங்கினான். இந்த 2 பெரிய உருவங்களுக்கு முன்னால் ஒரு இளைஞன் திடீரென்று ஒரு மின்னலுடன் தோன்றி தனக்கு முன்னால் இருந்த கரடி போன்ற மனிதனை உற்று பார்த்தான். நீ உண்மையிலேயே நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால், உனக்கு ஏதாவது மரியாதை இருந்தால் என்னுடன் நீயே சண்டையிடு. துருவன் நிலவனை நோக்கி கத்தினார். ஏய், அதை நீ சொல்றியா? என் பானத்தில் விஷம் கலக்க வைத்தவன் இப்படிச் சொல்கிறான். அப்போது உன் மரியாதை எங்கே போச்சு என்று பதிலளித்த நிலவன் கத்திகளை தனது இடுப்பில் வைத்துக்கொண்டு தனது வாளைக் காட்டிக்கொண்டான். அவன் கருப்பு அங்கியை விண்வெளி வளையத்தில் வைத்துவிட்டு இப்போது தன் வழக்கமான ஹண்டர் உடையை அணிந்திருந்தான். நீ என்ன மாதிரியான சக்தியை பயன்படுத்துகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த வரவழைக்கப்பட்ட அரக்கர்கள் என்னை தடுத்து நிறுத்துவார்கள் அல்லது என் மக்களை தடுத்து நிறுத்துவார்கள் என்று நினைக்காதே. நிலவனின் முதுகுக்குப் பின்னால் இருந்து பல காலடி சத்தங்கள் வரத் தொடங்கியபோது துருவன் பேசினான். இவர்கள்தான் அவர் இதற்கு முன்பு கொல்லாத குல உறுப்பினர்கள் மற்றும் வீரர்கள். அவர்கள் விரைவாக நிலவன், ஒமேகா மற்றும் பிளாக்வால் ஆகியோரைச் சுற்றி வளைத்து தங்கள் ஆயுதங்களை மூவரையும் நோக்கி காட்டினர். இன்னும் சுமார் 40 அல்லது அதற்கு மேற்பட்ட விரோத எதிரிகள் இருப்பதை அவர் கவனித்தார். ஆனால் அவர் தடுமாறியதாகத் தெரியவில்லை. அவருக்கு ஆபத்தும் உணரவில்லை. நீ எங்களால் சூழப்பட்டிருக்கிறாய். நீ முட்டாள். நான் உன்னை உயிருடன் தோலுரிக்கப் போகிறேன். நீ பிறந்ததற்கு வருத்தப்பட்டு அலரும் வரை உன் எலும்புகளை ஒவ்வொன்றாக உடைப்பேன். நீ என் சகோதரனையும் என் தந்தையையும் என் தாயையும் கொன்றாய். இப்போது உன்னைக் காப்பாற்ற யாருமில்லை என்று துருவனின் கோடரி பிரகாசமாக பிரகாசிக்கவும் அவரது உடலில் இருந்து ஒரு மஞ்சள் ஒளி வெளியேறவும் தொடங்கியது. இது ஒரு கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை போராளியின் முழு சக்தி. இந்த ஒளிவட்டத்தால் சகசிகர் குல உறுப்பினர்கள் கூட பதற்றமடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக அது அவர்களை குறிவைக்கவில்லை, மாறாக வட்டத்தின் நடுவில் இருந்த மனிதனை குறிவைத்தது. இதை நான் உன் தம்பிகிட்ட ஒரு தடவை சொல்லி இருக்கேன், இப்பவும் சொல்றேன். நான் உன்னோட சூழ்ச்சியில இல்ல. நிலவனின் உடலில் இருந்து டஜன் கணக்கான பெரிய கருப்பு உருவங்கள் ஒவ்வொன்றாக வெளியே குதித்தன. மீதமுள்ள 6 ஜெனரல்களையும் உள்ளடக்கிய 5 பயங்கரமான உருவங்கள், 20க்கும் மேற்பட்ட பெரிய மினோடார்களைத் தொடர்ந்து 30 முதல் 40 கருப்பு சிலந்தி போன்ற அரக்கர்கள் நிலவனின் நிழலிலிருந்து வெளியே வந்து சில நொடிகளில் முழு நிலத்தையும் நிரப்பினர். அவர்களின் எண்ணிக்கை முன்பு வந்த வீரர்களை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. போர் ஆதிக்கம். நிலவன் தனது மிகவும் கொலைகார மற்றும் குழப்பமான கருப்பு மற்றும் சிவப்பு ஒளியை சுற்றியுள்ள பகுதி மற்றும் நிலவனை சூழ்ந்திருந்த அனைத்து எதிரிகள் மீதும் வெளியிட்டான். நீங்க எல்லாரும் என்னால சூழப்பட்டிருக்கீங்க. ஒமேகாவை கர்ஜித்து நிலவனின் துணைப்படைக்கு கட்டளையிட்டார். அவர்கள் தங்களைச் சூழ்ந்தவர்கள் மீது போரை நடத்தினர். கனகன வென்ற சப்தம். சிங் ரேப். எதிரிகள் யாரும் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்குள் ஒரு கடுமையான போர் தொடங்கியது. அரக்கர்களே என்று குலத்தைச் சேர்ந்த ஒருவர் கத்தினார். பின்னர் அவர் ஒரு மினோட்டாரின் மரக்கட்டையின் கீழ் நசுக்கப்பட்டார். அட வேண்டாம் என்று வேதனையில் ஒரு மனிதன் கத்தினான். கருப்பு ஊர்ந்து செல்லும் நிம்கள் அவன் வயிற்றை பிளந்து அவன் குடல்களையும் வெளியே இழுத்தன. எனக்கு உதவுங்கள் என்று ஒரு பெண் கத்தினாள். ஒரு மினோட்டோர் தன்னை நோக்கி நடந்து வருவதைக் கண்டு ஓட ஆரம்பித்தாள். அவள் சில அடிகள் ஓடுவதற்கு முன்பே ஒரு நீண்ட மற்றும் கடினமான சபை அவள் தலையை துளைத்தது. அந்த பைக் அம்பு வேறு யாருமல்ல, மரவீட்டின் உச்சியில் ஏற்கனவே தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட ஆலிவரிடமிருந்து வந்தது. செரில் தனது மந்திரங்களால் ஒரு கூட்ட மக்களை உயிருடன் எரித்த போதும், உறைபனி கூர்முனைகளால் இன்னும் சிலரை கொன்ற போதும் அலறல்களும் எதிரொலித்தன. ஜுக்ராம் தனது கோடரி மற்றும் ஒரு பெரிய வாளை பயன்படுத்தி எதிரிகளின் கூட்டத்தை உடைத்துச் செல்லும் போது உடல்கள் பாதியாக வெட்டப்பட்டு இரத்தம் தரையில் தெரித்தது. அவரது ஆயுதங்களின் ஒரு வீச்சில் கூட அவர்களால் தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு அவரது தாக்குதல்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஓடு என்று சிலர் கத்திவிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் வாயில்களுக்கு அருகில் கூட வருவதற்குள் ஒரு இருண்ட நிழல் அவர்களை கடந்து சென்றது. ஒருவர் பின் ஒருவராக பலர் தங்கள் இதயங்களிலும் கழுத்திலும் கூர்மையான வலியை உணர்ந்தனர்.
அந்த இருண்ட உருவம் நிழல்களிலிருந்து வெளிப்பட்டு தனக்கு முன்னால் இறந்து கொண்டிருந்தவர்களை முறைத்து பார்த்தது. அது ரோனேன். 500 மீட்டர் நீளமுள்ள மைதானம் இப்போது ஒரு கோரமான போரால் நிரம்பியிருந்தது. இரத்தமும் குடல்களும் தரையை சிவப்பு நிறமாக மாற்றியது. நீ என்ன மாதிரியான அரக்கன் என்று துருவன் கத்திவிட்டு நிலவனை நோக்கி தாக்கினார். அவர் தனது போர்க்கோடரியை மிக வேகமாக தனக்கு முன்னால் இருந்த மனிதனை நோக்கி வீசினார். கணகணவென்ற சப்தம். ஆனால் கோடரி அந்த மனிதனை தாக்குவதற்கு முன்பே ஒரு பெரிய கேடயம் தாக்குதலின் முழு சுமையையும் தாங்கி ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. மிகவும் உயரமான மற்றும் தசைநார் உடல் முழுவதும் செதில் கவசத்தையும் மறுபுறம் ஒரு போர்க்கோடரியையும் அணிந்திருந்தது. துருவனை நோக்கி உருமியது. அது வேறு யாருமல்ல, பிளாக்வால்தான். நீங்க பாஸ் பண்ணவே மாட்டீங்க, பிளாக்வால் தன் கிராமிய குரலில் அறிவித்தார். ரோர்! ஒரு பயங்கரமான உரத்த மற்றும் காது கேளாத கர்ஜனை முழு பகுதியையும் நிரப்பியது. சிகிர்ட்டு குலத்தினர் தங்கள் உடல்களின் சமநிலையை இழந்து அந்த இடத்திலேயே திகைத்துப் போனார்கள். 100 மீட்டர் சுற்றளவில் உள்ள அனைத்து எதிரிகளையும் திகைக்க வைக்கும் திறன் பிளாக்வாலின் போர்க்கர்ஜனையால் ஏற்பட்டது. சக துணை அதிகாரிகளும் நிலவனும் இந்த திறமைக்கு ஆளாகவில்லை. இந்த ஒற்றை திறமையால் போர்க்களத்தின் நிலை முற்றிலும் அவர்கள் பக்கம் மாறியது. ஏனெனில் பெரும்பாலான எதிரிகள் இப்போது செயலிழந்து கொல்லப்படுவதற்காக காத்திருந்தனர். பின்னர் ஒமேகா துருவனை நோக்கித் தாக்கி தனது ஷ்ரெடர் நகங்களை ஏவினார். தூய்மையான மற்றும் அழிவுகரமான மானா நகமானது தூரத் தாக்குதலை தாக்கியது. துருவன் தனது போர்க்கோடரியால் தாக்குதலை விரைவாக தடுத்தார். ஆனால் சில படிகள் பின்னால் தள்ளப்பட்டு தனது கை மரத்துப் போவதை உணர்ந்தார். தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்தது. நீ என்ன என்று துருவன் தற்காப்பு நிலைப்பாட்டை எடுத்தபடி கேட்டார். 2 எதிரிகளும் ஏற்கனவே வலுவாக இருந்ததால் வழக்கமாக ஒரு மினோடார் கூட பாதியாக குறைக்கும் தாக்குதல்களால் அவர்களை முறியடிக்க முடியவில்லை. அப்போதுதான் நிலவனின் கம்பீரமான குரல் அவன் காதில் விழுந்தது. நீங்க சண்டை போட்டிருக்கக் கூடாத ஒருத்தர்.